நாம் இந்த மனோரின் தோட்டத்துக்கு கல்குடாவுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை மனம் வந்து வரவேற்பதுடன் இந்த பயிற்சியை திறம்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை மௌனமாக இருந்து கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றோம். எங்களது நோக்கம் நிறைவேற எல்லோரும் முதலில் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கவுட் என்று சொல்றது கட்டாயமே ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். ஆக குறைஞ்சது நம்மட வீட்டையாவது ஒரு நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு ஒரு முடிச்சு போறது கூட இன்றைக்கு நமக்கு தெரியாம பெரிய ஆங்களுக்கு எங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சூழலை காட்டணும், வித்தியாசமான ஒரு இடத்துல தான் இதை செய்யணும்ன்ற வகையில் செஞ்சிருக்கு. ஆகவே அந்த 2 பேரும் அலிகார் தேசிய பாடசாலையில் ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் மொய்தீன் வந்து ஜனாதிபதி விருது பெற்ற இந்த ஸ்கவுட்டில் வந்து ஒரே ஒரு ஆள் அவர்கள். ஆகவே வந்து உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வாங்க தருவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து என்னென்னா இயல்பான வரையில் மற்ற ஆங்களோட பேசாமல் அப்படி பேசுகிறேன்னு சொன்னால் வந்து அவங்களோட அனுமதியோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதாவது வந்திருக்கிற ஆட்களுக்கும் இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களுக்கு இருக்கும். அதை கேட்டு இந்த கருத்துரை நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க போகிறது முடிச்சுக்கள் தொடர்பான அடிப்படை. நிறைய முடிச்சுக்கள் இருக்குது. அடிப்படையில் நாங்கள் பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 முடிச்சுக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்தோம். நாங்கள் எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் இல்லை, அதுக்குரிய நேரமும் இல்லை, வேறு நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாரும் பயிற்சியை நாங்கள் 3 முடிச்சையும் போடணும், உங்களுக்கு 7 நிலையை உருவாக்கணும். அதான் முதலாவது விஷயம். 2வது 2 முதலுதவி கட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஆள் கை உடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அவரை நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு முதலில் செய்ய வேண்டிய உதவி தான் முதலுதவி. சரியானே? அப்போ நாம் உடைஞ்ச கையை இன்னும் உடைச்சி விட்டுறாமலுக்கு அதை பாதுகாப்பாக நம்ம மேலது காம்ப்ளிகேஷனுக்கு கொண்டு போகாமலுக்கு நம்ம ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரும் வரைக்கும் நாம் செய்கிற அந்த உதவியில் மிக முக்கியமான ஒன்று தான் முதலுதவி கட்டு. அதில் குறிப்பாக கை உடைஞ்ச நம்ம கட்டுற கட்டு. அதே போல் தலை ஒரு ஆள் கூட உடைஞ்சிட்டு சொன்னால் தலையை நாம் தலைக்கு ஒரு கட்டு போடணும். 2 கட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டிருக்கிறேன். அதே போல் ஒரு அவசரமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு தூக்கிட்டு ஓடணும். தூக்கிட்டு ஓடி நாம அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க எப்படி அந்த ஆளை கொண்டு போய் சேர்ப்பீங்க. கொண்டு போய் சேர்க்கறதுக்கான 3 அடிப்படை முறைகளை தூக்கிட்டு ஓடுற அந்த முறைகளை நாங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லி தருவோம். அதை நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த ஒரு நுனியை எடுத்து இதுக்கு மேல வைக்கிறது, இந்த மாதிரி இந்த கயத்துக்கு மேல லைட்டா இந்த தொங்குறதுக்கு மேல இதை வைக்கிற இப்படித்தான் ரைட் தானே, ரைட்டா ரைட். இப்போ இந்த மேல இருக்கிற இதை எடுத்து இதுக்குள்ளால பூத்தி இதுக்கு பக்கத்துல எடுக்கிறது. பாருங்க, 2ம் ஒரே சைட்ல இருக்கு. 2ம் ஒரே மாதிரி அவுக்குறது கஷ்டமா இருக்கு. சரியா? அவுக்குறது கஷ்டமா இருக்கு. பல்லல எல்லாம் சரியா? இதான் இந்த நேர் முடிச்சு. ஆனா சிலர்கள் இதை சரியா போடுறது அப்படி இல்லாம சரியா போட மாட்டாங்க. அவங்க வித்தியாசமா போடுவாங்க. இன்னொரு காட்சி செய்யறோம் பாருங்க. இந்த மாதிரி போடுற கயிறு சரியாமே லைட் தானே. இப்ப இந்த முடிச்சுல இந்த கயிறை இதுக்குள்ள இதுக்கு மேல போடுறது சரிதானே. இந்த மாதிரி பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கணும். ரைட்டா? மேல வச்சு இந்த கயிறை உள்ளால எடுத்து இந்த கயிறை மட்டும்தான் அடுத்து உள்ளால சுத்தி சரியா இந்த கயிறுக்கு மேல லைட்டா மேல போட்டு உள்ளால எடுத்து இதான் நேர் முடிச்சுன்னு சொல்றது. இந்த நேர் முடிச்சு மிகவும் பிரதானமான முடிச்சு. கயிறோ ஏதோ ஹட்ரண்டாலும் என்ன ஹட்ரண்டாலும் இந்த முடிச்சு செய்யலும் உங்களுக்கு இதை நாங்க இந்த சீலை எப்படி போடுறோம். இங்க பாருங்க, சீலையே எனக்கு என்ன இருக்கு. முதல்ல சீலையை போடுறோம். எப்படி எந்த கை இங்க கீழே இருக்கு, கை உடைஞ்ச கிடக்கு. சீலையை எடுத்த போடுறோம். நாம போட்டுட்டு இந்த கையை இப்ப உடைஞ்ச கையை எடுத்து வைக்கிறோம். இப்படி இந்த கையை மேல மறுபடி வச்சாச்சு. இப்படி வச்சு இந்த கீழ் துண்டை நாம இதை எடுத்து இங்கால கொண்டு வரோம். இங்கால கொண்டு வந்து இவ்விடத்துல என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு நேர் முடிச்ச போடுறோம். அங்க நேர் முடிச்சு தேவைப்படுது, கடைசி நேர் முடிச்சு தேவைப்படுது. அப்ப இந்த இடத்துல நேர் முடிச்சோட போடுறோம். செஞ்ச விளங்கிட்டா என்ன செஞ்சு விளங்கிட்டா. இப்ப செய்யணும், ஆம்பளை பிள்ளைல வந்து செய்யணுமா. இப்ப என்ன கை அசையக்கூடாது. இதுல முக்கியமானது வந்து என்ன கை அசையக்கூடாது. அதுக்காக தான் கட்டுறேன். இப்ப இதை இப்படி
ஒரு ஊசி இந்த ஊசியை குத்தி விடுறோம்னா இப்படி தான் இந்த கை அசையாது, இந்த கை இப்படியே இருக்குது. இது இந்த நேர் முடிச்சிருக்குது. இந்த முடிச்சு இங்கே சைட்லாம் வரணும், பின்னுக்கோ இல்லை இங்காலே வரக்கூடாது, இந்த சைடில் வரணும். மற்றது இது இப்படி இருக்கும், இந்த விரல் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போதான் நமக்கு இந்த விரல்கள நிலப்பாடு பார்க்கல விளங்கும். கை உடைஞ்சா நாம கையை அசைக்காமலுக்கு வச்சு கட்டுற கட்டு தான் இதை சொல்றேன். விளங்கிட்டா உங்களுக்கு அவருக்கு செய்யறதுக்கு இன்னொரு ஆள் ஒடியா, ஒரு ஆள் கை உடைஞ்சால் ஓடியா, கை உடைஞ்சால் தெரியுமே கொஞ்சம் முன்னு கை நீ கையை மாத்தலாம். அங்க பாருங்க, துணி போட்ட முறையே பாருங்க. ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கடுமையா கை கடுமையா கை பாத்தீங்களா, வேலை முடிஞ்சு. வெரி குட், எல்லாம் கையடிங்க. இப்ப நாங்க பாக்குற இதுல கடைசியா நேர் முடிச்சு அடுத்த இதை பாப்போம். கை அசையாம கை எல்போவில் இருக்காண்டு ஏன் நாங்க நேர் முடிச்சு போடணும், ஆக கடைசியா கட்டுற கட்டு நேர் முடிச்சு. ஜனவரியில இருந்து உங்களோட அதிபர் சொல்லியிருக்கிறாரு, 6ஆம் ஆண்டு இந்த மாதிரி 5ஆம் ஆண்டு படிச்சு வரக்கூடிய 6ஆம் ஆண்டு பிள்ளைகளையும் 6ஆம் ஆண்டு படிச்சு 7ஆம் ஆண்டுக்கு போகக்கூடிய 7ஆம் ஆண்டு பிள்ளைகளையும் எடுத்து இந்த இப்படியான விடயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்ல பிரஜைகளாக நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் சமூகத்துக்கும் செய்யக்கூடிய ஆக்களை மாற்றுறது தான் நோக்க அடிப்படையில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கிறதுக்கு பாடசாலை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்க முன்மாதிரியான ஆக்கள் மாணவ தலைவர்கள் சொல்றீங்க, மாணவன் சொல்றீங்க. இப்ப நீங்க மாணவர்களுக்கு தலைவர்கள், நாளைக்கு நீங்க யாருக்கு வர போறீங்க, ஊரு தலைவர்கள், அதுக்கப்புறம் என்னதுக்கு வர போறீங்க, சமூக தலைவர்கள், அதுக்கப்புறம் என்ன வர போறீங்க, நாட்டு தலைவர்கள். என்ன ஜாயின் ஆகுது, தலைவர்கள். லீடர்ஷிப்ல என்ன, நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும், நமக்கு பின்னால ஆக்கள் நிற்கும். லீடர்ஷிப்ல என்ன சொல்லுங்க, நமக்கு பின்னால ஆக்கள் நிற்கணும். நாம ஆள் இல்லாம என்ன, நாம லீடர் இல்ல. விளங்குதா, லீடர் லீட் பண்றால் முன்னுக்கு நிற்கும், லீடர் பின்னுக்கு நிற்க கூடாது. அப்ப நீங்கள் எல்லாம் முன்னுக்கு நிற்கிறார்கள். ஒரு சம்பவம் நடந்த உடனே முதலாவது ஓடி வந்து தூக்க வேண்டிய யாரு, நீங்க தான். அதனாலதான் இந்த விடயங்களை சொல்லி தராங்க. இல்ல அப்ப ஆள் தேடாத சந்தர்ப்பம் தானே தூக்கிட்டு போகணும் என்றால் அதுக்கு பல முறைகள் இருக்கு. சார் ஒரு முறையை இப்ப உங்களுக்கு காட்டப்படுறாரு, சரியானே? மயக்கத்தில் இருக்காருன்னு சொன்னா அல்லது ஒளிம்பி ஓடையில நிலைமை தூக்கலாம். என்ன செய்யலாம்னு சொன்னா இவர் இப்படித்தான் தூக்கலாம், சரியா? விளங்கிடாது, இப்படி தூக்கிட்டு ஓடலாம், வேண்டிய மாதிரி ஓடலாம். ரைட். இப்ப இதை ஒரு ஆள் டக்குன்னு ஓடியாங்க. வெரி குட், வெரி குட். ரைட், இதான் முறை.